Hi folks, welcome to Learn with me. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா identifying important features in random forest. Last set of videosல random forest எப்படி வந்து classification and regression problemsல யூஸ் பண்றதுங்கறத டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு வந்த கண்டென்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு நிறைய காலம்ஸ் இருக்குமா, நம்மளோட டேட்டா செட்ஸ் எடுத்து நிறைய காலம்ஸ் இருக்கும், அதை தான் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை வந்து எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸு, பிகாஸ் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஒரு 130 ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ 130 ஃபீச்சர்ஸும் எடுத்து நம்மளுக்கு மாடலுக்கு யூஸ் பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா பண்ணலாம், பட் காம்படிஷனலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ அதனால் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்து நம்ம மாடலில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்ல. அதுக்காக தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எடுப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய லைப்ரரிஸை வந்து நான் லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, தேவையான நெசசரி லைப்ரரிஸ். இங்கே எக்ஸ்ட்ராவாக நான் என்ன எடுத்திருக்கேன்னா நம்பை எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஷார்ட்டிங் பண்ணுவேன் ஒரு டெக்னிக்கை வச்சு. ஸோ அதுக்காக நம்பை இங்கே எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப், இது வந்து நான் விஷுவலைசேஷனில் காட்டணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறது ஒரு கிராஃபிக்கலாக பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, இன்டர்பிரட்டபிலிட்டிக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம ensemble ஃபேமிலியிலேருந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அசெட்டு, அதுக்கப்புறம் டேட்டா செட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஐடிசி டேட்டா செட்ஸுக்கு. ஸோ இதை வந்து ரன் பண்ணிடலாம். அடுத்து என்ன இருக்குன்னா டேட்டா செட்டை லோட் பண்ணுறது. லோட் பண்ணியாச்சு. ஃபீச்சர்ஸில் டேட்டாவும் டார்கெட்டில் வந்து என்னோடய டார்கெட் வெக்டாரும் இருக்குது. இப்போது நான் என் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். அஸ் யூஸ்வல் ரேண்டம் ஸ்டேட் 0 வச்சுருக்கேன், என் ஜாப்ஸ் -1 வச்சுருக்கேன். இப்போது ரேண்டம் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன்ல, அதை வச்சு நான் இப்போ ஃபிட் பண்ண போகிறேன். எதை ரெண்டுனா ஃபீச்சர்ஸையும் டார்கெட்டையும். இப்போது நம்ம மாடல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆக்சுவலாக நம்மளோட ரியல் பார்ட் இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பிகாஸ் இது வரைக்கும் எல்லாமே சேமு, இனிமேல் பார்க்க போகிறது தான் புதுசு. ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது மாடலில் பொறுத்த மட்டும். ஸோ அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இப்போது அதை எடுத்து நான் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஒரு வேல்யூ சம்மேஷன் அப் டு 1க்கு வந்து நமக்கு காட்டும். 1ல் நார்மலைஸ் ஆகி இங்கே என்ன இருக்குது 0.09, 0.2, 0.46, 0.42 இதெல்லாம் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுது. இப்போது வந்து இங்கே வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சே வந்து இது ஒரு ஃபீச்சர் 1, ஃபீச்சர் 2, ஃபீச்சர் 3, ஃபீச்சர் 4 இருக்குன்னா 4 காலம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காலமோட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம மாடலுக்குங்கிறதுக்கான வேல்யூ இது 100ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். அதே மாதிரி 0.2ல் வச்சு இது வந்து 3rdோட ஃபீச்சருக்கு, இது 4த்தோட ஃபீச்சர்ஸ்க்கு. ஸோ இதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸு. சரி, ஓகே. அடுத்து இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே டேரெக்டாக நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு விஷுவலைசேஷனுக்காக நம்ம பார்க்கலான்னுக்காக ஒரு சில கோட்ஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆர்குமெண்ட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து இதில் வந்து இப்போது இம்பார்ட்டன்ஸஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து நான் ஷார்ட் பண்ணி ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ ரிவர்ஸில் எழுதும் போது என்ன கிடைக்கும்னா, இப்போது அசெண்டிங் ஆர்டரில் நான் எழுதுனேன்னா எப்படி இருக்கும்னா கம்மியான வேல்யூ 1, 2, 3 இப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு எப்படி எதுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்மளோட யூஸ் கேஸஸ்க்கு டிசெண்டிங் ஆர்டர் தான் தேவைப்படுது. ஸோ 4, 3, 2, 1 தானே வேணும். ஸோ அதனால் அதை டிசெண்டிங் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன இருக்குது இம்பார்ட்டன்ஸஸ். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை எடுத்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே வந்து நம்பை பார்க்கும்போது பார்த்துருக்கோம், ஆர்குமெண்ட் ஷார்ட்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இருக்கிற ஆர்குமெண்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அதோட இண்டிசஸை கொடுக்கும். நார்மல் ஷார்ட்னா வெறுமனே வேல்யூஸை மட்டும் ஷார்ட் பண்ணோம். ஆர்குமெண்ட் ஷார்ட்டுங்கிறப்போ அதோட இண்டிசஸ் மட்டும் நம்மளுக்கு எடுக்கும். எடுத்து இதை டிசெண்டிங் பண்ணுறதுக்காக இதை மட்டும் எடுத்தோன்னா அசெண்டிங் மட்டும் பண்ணோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த இதை ஆட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ரிவர்ஸில் வந்துடும். ஸோ இப்போ அந்த கோடில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளோட இண்டெக்ஸ் எக்ஸ் 0, 1, 2, 3 இந்த இதுங்கிறது இந்த ரிவர்ஸில் எந்த நம்ம ஆர்குமெண்ட்டை ஷார்ட் பண்ணாலும் இந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அது ரிவர்ஸில் போய் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபீச்சர் நேம்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் நான். இங்கே வந்து செப்பல் லென்த் இதெல்லாம் தான் வந்து அந்த 4 ஃபீச்சர்ஸ் நான் சொன்னது. 4 காலம் சொன்னேன்ல, அந்த 4 காலம் இதான். செப்பல் லென்த்து, செப்பல் வித்து, பெட்டல் லென்த், பெட்டல் வித், இந்த 4 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் இண்டிசஸ் இருக்குது. இந்த இண்டிசஸ் படி தான் நம்மளோட அது வந்து ஃபீச்சர் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எது வந்து இப்போ இதுக்கேற்ற மாதிரி
இது வந்து நார்மலாக எப்படி இருக்குது, 0 1 2 3ன்னு இருக்குது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய நேம்ஸ் அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் என்ன பண்ண போகுதுன்னா இண்டிசஸை எடுக்க போகுது, அதாவது இந்த நம்பர் எடுக்க போகுது. இதை எடுத்து ஒவ்வொரு நம்பராக கொண்டு போய் என்னோடய ஐரிஸில் ஃபீச்சர்ஸ் நேம்ஸில் இப்போ இதோக்கு போட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டிசஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2 இருக்குது. 2னா இங்கே 2 வந்துடும். இந்த லூப்பில் வந்தோன்னா இந்த நம்பர் 2ன்னு இருக்குமா, 2 எடுத்தோன்னே இங்கே 2ன்னு போட்டால் ஐரிஸ் டாட் ஃபீச்சர் நேம்ஸுங்கிறதுல வந்து என்ன வரும், செகண்ட் இது என்னது, பெட்டல் லென்த்து. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பெட்டல் லென்த் இருக்கும். ஸோ இதுதான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா கற்று வச்சுக்கோங்க. இதுவும் இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அடிக்கடி நான் சொல்லுவேன், லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும்போது இது 2 ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஓகே, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை ரன் பண்ணிடலாம். இப்போ என் நேம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து பெட்டல் லென்த் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்குது. ஓகே, நம்ம செகண்ட் பார்த்தோம்ல 0 1 2, அது வந்து நம்மளுக்கு வந்துருச்சு, அந்த ஆர்டரில் வந்துருச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இங்கே வந்து 2-3 பேராமீட்டர்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பேராமீட்டர்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக மேலே எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு பார் பிளாட் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து சீபோனை வச்சு ஈஸியாக ஆட் பண்ணலாம். பிகாஸ் வந்து நான் சும்மா ஜென்ரலைஸ்டாக இதே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா நான் வந்து மேட் பிளாட்டில் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீபோனில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா 1 லைன் ஆஃப் கோட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் டாட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் பார் பிளாட் பண்ணும் போது நம்ம என்ன இதுங்கிறத நம்ம கொடுப்போம்ல. ஸோ வந்து இங்கே என்ன ஷேப்புங்கிறது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியணும். ஸோ அதனால் ஃபீச்சர்ஸ் டாட் ஷேப்புன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்னா, ஃபீச்சர்ஸ் டாட் ஷேப்புன்னு கொடுத்தா நம்மளுக்கு இது வரும். எனக்கு அந்த இடத்துல எவ்வளோ காலம்ஸ் மட்டும்தான் வேணுங்கிறதப்போ 1 கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல 4ன்னு வரும். ஸோ அதனோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சோட பேராமீட்டர் பண்ணும். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் இண்டிசஸ். இப்போது இண்டிசஸில் நம்மகிட்ட என்ன இருக்குது, 2 3 0 1ன்னு இருக்கா. ஸோ அந்த இண்டிசஸ் வந்து இதுக்குள்ளே இருக்க போது அதை வந்து இம்பார்ட்டன்ஸ்ன்னு கொடுத்துட்டோன்னா, ஸோ அந்த 4 இம்பார்ட்டன்ட் இண்டிசஸ் வந்து பேஸ்ட் அப்பான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 46 இருக்குது, 42 இருக்குது, 09 இருக்குது, 02 இருக்குது. அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏற்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை ரெண்டுக்குமே பார் பிளாட் கொடுத்துட்டு நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு லேபிளுக்காக இது கொடுத்துட்டேன். ரேஞ்ச் ஆஃப் ஃபீச்சருக்கு இதுக்கும் நேம்ஸ்னு சொல்லிட்டு 90 டிகிரியில் ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன். அது டயக்ராம் பார்க்கும்போது ஏன் ரொட்டேஷன் பண்ணேன்னு உங்களுக்கு புரியும். பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து மேட் பிளாட்டுக்கு மேலே பிளாட் ஷோ கொடுத்துட்டேன். ஏன்னா இன்லைன் மேலே கொடுக்கல அதனால. இப்போ ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பெட்டல் லென்த்து வந்து ஹையஸ்ட் ஃபீச்சர்ஸில் இருக்குது. அடுத்து பெட்டல் வித்து, அடுத்து செப்பல் வித். செப்பல் வித்து தான் வந்து ரொம்ப கம்மியான ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் என்னென்னா இந்த கோடை வந்து எப்படி வந்து ரன் ஆகிருக்கு, என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொன்னேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ்னால் என்னங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது மெயினாக வந்து நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டோ டிசிஷன் ட்ரீயோ ரெண்டும் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, இதில் வந்து இன்டர்பிளபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அது என்ன இன்டர்பிளபிலிட்டினா, நம்ம வந்து டிசிஷன் ட்ரீலாம் இப்படி பார்க்குறோம் பார்த்தீங்களா, நம்மளால் ஒரு பார்த்து புரிஞ்சிக்கக்கூடியதை தான் வந்து இன்டர்பிளபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளால் வந்து இந்த டிசிஷன் ட்ரீலையும் ரேண்டம் ஃபாரஸ்ட்லையும் பண்ண முடியும். பட் ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. டிசிஷன் ட்ரீனா வந்து நம்மளுக்கு இது மாதிரி பண்ணிடலாம். ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நம்ம வந்து எஸ்டிமேட்டர்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 100 டிசிஷன் ட்ரீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ 100 டிசிஷன் ட்ரீயை வந்து நம்மளால் பார்க்கக்கூடியதுங்கிறது ஒரு முடியாத விஷயம் தான் ரேண்டம் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஃபீச்சரை நம்மளால் பண்ண முடியாது. பட் ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணலான்னா, எக்ஸ்க்ளூசிவாக ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா இதில் வந்து நம்மளால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ண முடியும். நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட்டாக, அதுதான் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்குன்ட்டு பெக்யூலியராக இருக்கிற ஒன் ஆஃப் த பெர்க்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 விஷயம் நான் சொல்கிறேன். அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 திங்ஸை வந்து நீங்கள் நல்லா மனசில் ஏற்றிக்கோங்க. என்னென்னா, நம்ம வந்து நாமினல் கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்ல. நாமினல் கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ்னாலே சம் டெக்ஸ்ட் ஏதோ இருக்க போகுது கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி. ஸோ நாமினல்ங்கிறது வந்து ஆர்டினல்னால் ஒரு ஆர்டரில் இருக்கும், நாமினல்னால் எந்த ஒரு ஆர்டரும் இல்லாமல் ரேண்டமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பைனரி ஃபீச்சர்ஸாக மாற்றுவோம். இன்கேஸ் ஆஃப் மாடலில் வந்து நம்ம பில்ட் பண்ணும் போது அதை பைனரி ஃபீச்சர்ஸாக மாற்றுவோம். ஸோ அதை பைனரி ஃபீச்சர்ஸாக மாற்றும் போது என்ன ஆகும்னா,
இப்போது ஒரு கேட்டகரிக்கலாக ஒரு வேல்யூ வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் அதை பைனரி ஃபீச்சர்லாம் மாற்றும் போது அந்த மிஷின் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்தளோட ஃபீச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த மிஷின் வந்து புரிஞ்சுக்கிறோம். அந்த மாடல், ஐ மீன் அந்த அல்காரிதமை நான் சொல்கிறேன். ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸ் நம்ம வந்து இதை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல ரேண்டம் ஃபாரஸ்ட்டை. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம். செகண்ட் என்ன ப்ராப்ளம்னா, இப்போது ஒரு ஃபீச்சர் இருக்குது, ஃபீச்சர் 1ன்னு, இன்னொரு ஃபீச்சர் 2ன்னு இருக்குது. இந்த 2 ஃபீச்சர்ஸும் வந்து ரொம்ப கோரிலேட்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபீச்சர் வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து எந்த ஃபீச்சர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வச்சு நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இது 2 தான் வந்து லிமிட்டேஷன்ஸ். ஓகே, இந்த 2 லிமிட்டேஷன்ஸை தாண்டியும் நம்மளால் வந்து இப்போ என்ன பண்ண முடியும்னா, ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதமை வச்சு ஒரு மாடலை பில்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகே, அதுக்கான கோடு வந்து இதுதான், model.feature importanceன்னு கொடுத்துட்டா அதான கோடை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் சம் வந்து பண்ணிவிட்டு நார்மலைஸ் ஆகி 1க்கு தான் இருக்கும், நம்பர் 1க்கு தான். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன உங்கள் கண்டென்ட் எல்லாமே உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் எளிமையாக எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்த தடவை என்ன பண்ண போகிறோன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எதை வச்சு, ரேண்டம் ஃபாரஸ்ட்டை வச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.